அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ராஜ மாதங்கி அவங்கள வேணால் இன்றைக்கே நீங்கள் செஞ்சிடலான்னு சொல்கிறேன். அதாவது இந்த க்ளே விற்றாலும் சரி, இந்த குட்டி பசங்க பண்ணுற க்ளே வந்து கடையில் விற்குது இல்லைங்களா, கலர் கலராக, அது வாங்கி குட்டியாக செஞ்சிட்டாலும் பரவாயில்ல, அது இல்லையே நீங்கள் சரஸ்வதி செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் சரஸ்வதியை மட்டும் நாளைக்கு பண்ணுங்கள். களிமண்ணே கிடைச்சா நாளைக்கு பண்ணுங்கள். மூலத்தில் தொடங்கி விட்டத்தில் விடணும் தான் ஆவணி மூல சித்தர் சொல்லியிருக்காரு. அதுலேயும் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற இந்த நவராத்திரி சமயத்தில் வர மூலத்தில் தான் சொல்லியிருக்கார். அதில் நான் போன வருஷத்துக்கு போய் செக் பண்ணேன். அதாவது நாளைக்கு மூல நட்சத்திரம் இல்லைங்களா, கேலண்டரில் இருக்குது சரஸ்வதி ஆவகணம்னு இருக்குது இந்த வருஷம். ஒருவேளை ஒவ்வொரு வருஷமுமே அந்த மூல நட்சத்திரம் அன்றைக்கி நவராத்திரி சமயத்தில் அப்படி தான் ஒருவேளை சரஸ்வதி ஆவகணம் இருக்குதோ. ஆனால் அதை பற்றி யாருமே பேசலையோ. ஆவணி மூல சித்தர் சொன்ன அந்த சரஸ்வதியை மூலத்தில் பிடிச்சி அவிட்டத்தில் விடுன்ற விஷயத்தான் சரஸ்வதி ஆவகணம்ன்றத எல்லா இடத்துலையும் கோயிலுங்களில் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்களோ அப்படின்றதுக்காக போன வருஷத்துக்கு போய் பார்த்தேன். அப்படி கேலண்டரில் போடலை. ஆனால் ஒருவேளை அந்த சடங்கு எங்கேயோ செய்யப்பட்டு கொண்டு இருக்கலாம். அந்த மூல நட்சத்திரத்தில் சரஸ்வதியை ஆவகணம் பண்ணுறது பெருசாக நம்ம களிமண் இல்லைனாலும் கோயில்கள்லையோ பெரிய பிரசித்தி பெற்ற கோயில்களில் சரஸ்வதியை ஜோடிச்சு பண்ணுறாங்க பாருங்கள். உங்களுக்கு கை காலெல்லாம் இது பண்ணி துணியெல்லாம் வெல்வெட் துணி பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆவகணமாக அந்த நவராத்திரி சமயத்தில் மூலம் வரும்போது பண்ணுற பழக்கம் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் கேலண்டர்லேயே இருக்குது சரஸ்வதி ஆவகணம்னு இருக்குது. உங்களுக்கு நாளைக்கு திங்கக்கிழமை 29ஆம் தேதி இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் கேலண்டரில். எல்லா டெய்லி கேலண்டர்லையும் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அது வந்து நாளைக்கு பண்ணுங்கள் சரஸ்வதியை பண்ணிவிட்டு. ஆனால் நீங்கள் இந்த ஆவணி மூல சித்தரையும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு தோன்ற மாதிரி ஆவணி மூல சித்தரே போட்டின்னு சொல்லிக்கிட்டே செய்யுங்க. அப்போ அவரே வந்து அவர் உருவம் கொடுக்குறாருன்ற மாதிரி மீனிங் அதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் பேச வர விஷயம் தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்களேன். ஏன்னா இதில் இந்த மாந்திரிக தாந்திரிக விஷயம் ஒன்று இருக்குது, சரிங்களா? இதே நான் வந்து ஒரு காளியை வந்து எப்பவுமே வந்து குழந்தைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே காளி வந்து நாக்கு நீளமாக தொங்க போட்டுக்கிட்டு ரத்தம் சொட்டுற மாதிரி இருந்துக்கிட்டு சூளத்தில் கையில் வச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். தட்சிண காளி இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் அவள் குழந்தை சில சமயத்தில் வரும் நாக்கு மட்டும் நீட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் முகத்தை பார்த்தா குழந்தை முகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, காளின்னா இன்னோசென்ட்டான தாந்திரிகம்னு அர்த்தம். உங்களுக்கு சரஸ்வதினாவே அறிவுபூர்வமான புதன் சம்பந்தமான சரஸ்வதியின் தாந்திரிக ரூபம் இந்த மாதிரி ராஜமாதங்கின்னும் போது எப்படி வரும்னா, நாலெட்ஜபிளான ஞானமுடைய அந்த ஞானத்தினுடைய தாந்திரிகன் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு சில எக்ஸாம்பிள் கதைகளை சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிள் உண்மை கதையை சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் என்ன விஷயம்னா, இன்றைக்கி தான் நான் ராஜமாதங்கியை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த எந்திரம் போட்டிருக்கேன் பாருங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில். அன்றைக்கி தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன். இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்குவீங்க. அதை சுற்றி 17 இதழ் வரும். உள்ள 2 சுற்றுக்கு 8 இதழ் வரும். நடுவில் முக்கோணம் வரும். அதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்குவீங்கன்னு கம்யூனிட்டியில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது இன்றைக்கே கூட போட்டுக்குங்க அந்த தாந்திரிக இதுவை நீங்கள். ஆனால் 9 வெள்ளி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதை நீங்கள் அப்படியே அந்த கோலத்தை வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமையிலேருந்து. ஆனால் நான் எதுக்காக அதை வந்து இன்றைக்கே போடலான்னு நினைக்கிறேன்னா, நாளைக்கு சரஸ்வதியை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவை நான் செஞ்சுக்கணும், சிலையாக செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாவு சிலையாக செய்கிற பற்றி ஆவணி மூல சித்தர் சொல்லலை. ஆனால் ஆவணி மூல சித்தர் தான் எனக்குள்ளே கொண்டு வரார். இப்போ ஆவணி மூல சித்தர் ராஜமாதங்கியை கொண்டு வராங்க. ராஜமாதங்கி யாரை கொண்டு வராங்கன்னா, காமாக்கியாவை கொண்டு வராங்க. கொண்டு வரத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, அறிவுபூர்வமாக சூட்சுமமாக சில விஷயத்த சொல்கிறாங்க எனக்கு. அப்போ நான் 2 விஷயம் பார்க்குறேன். இதே காளி ரூபமாக நான் பார்க்குறேன். இத்தனை வருஷமாக இது பில்லி சூனியம் ஏவலை பற்றி நான் பேசுகிறேன்னா, காளி குழந்தை வடிவானவள் இன்னோசன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உலகத்தில் எல்லாரும் தாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் எம்சு மத்தை சுற்றி போடுங்க, அமாவாசைக்கு அது பண்ணுங்கள், திருஷ்டி சுத்தத்துக்கு இது பண்ணுங்கள். இந்த இவில் ஐன்றது இந்தியா ஃபுல்லு செம்மையாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் நிறைய இந்த இதுங்களை ஃபாலோ பண்ணுற பூர்வீக விஷயங்களை ஃபாலோ பண்ணுற விஷயங்களை பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் பண்ணுறாங்க. முக்கியமாக உண்மையிலும் சொல்லப்போனால் யூரோப் சைடில் இந்த சடங்கு முறைகள் எக்கச்சக்கமாக நம்ம இந்தியாவை விட பயங்கரமாக இருக்கும் போல் அது. ஆனால் நமக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது. மாடர்னாக பார்க்குறோம் நம்ம எல்லாரையுமே. இந்த சடங்கு முறைகள் இருக்குதுங்களா. காளியினுடைய குழந்தை ரூபம் பேஸில் ஒரு ஜோதிடரோ யாரோ உங்களுக்கு சொல்கிறாங்க, நானே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்வேன்னா, உங்களுக்கு உங்கள் மேலே யாருன்னா வைத்தச்சல் பட்டாங்களா, உங்கள் மேலே யாருன்னா புறம்படுறாங்களா, நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன். நீங்கள் போயிட்டு யாருன்னா உன்னை பயங்கரமாக பேசினாங்கல்ல, உன்னை சபிச்சாங்கல்ல, அவங்க போகும்போது அவங்க காலடி மண்ணை எடுத்து அமாவாசை ராத்திரியில்
உப்பு வச்சு அது கூட உப்பு வச்சு அது கூட மஞ்சள் துணியை வச்சு அதை எரித்து மறுபடியும் அவங்க நடந்து போகும்போது அவங்க முன்னாடி போட்டுருங்களேன். இப்படி சொல்வேன் நான். அதில் குழந்தைத்தனம் இருக்குது. காளி உக்கிரமானவள், ஆனால் குழந்தைத்தனம் மிக்கதாக இருக்கின்றது. சமுதாயத்தில் அதிகமாக ஃபாலோ பண்ணுற மாந்திரீக தாந்திரிக சடங்கு பொறாமை திஷ்டிகள்லாம் இந்த பேஸில் தான் போகுது. ஆனால் இந்த அம்மா சரஸ்வதியினுடைய தாந்திரிகன்றதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் இதுதான். இப்போ நான் இன்றைக்கி பேச போகிறேன் பார்த்தீங்களா, அந்த விஷயந்தான். டோபமைன் அப்படின்றது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல்னுடைய டேர்மோடைய பேர். உடனே ஜிகே அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து இது உருட்டுன்றதும், அதாவது ஆன்மீகத்தையோ ஜோதிடத்தையோ சயின்ஸாக ஒன்றா பிசைஞ்சு பேசுகிறவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்குன்னு சில குரூப் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் இதை கொண்டு வராதிங்க. நான் சொல்ல வர்றது இந்த அறிவுபூர்வமான சரஸ்வதியின் தாந்திரீகமான இந்த மாதிரி தான் எனக்குள்ள சில விஷயங்களை கொண்டு வராங்க. எப்படி காமாக்கியாவை கொண்டு வராங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சுலு ஆத்மான்றதுக்கும், சுலு ஆத்மா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஒரு உடம்புல உட்காந்துருக்கும். அது உங்கள் புருஷன் உடம்பாக இருக்கலாம், இல்லை வந்து அப்பா அம்மா உடம்பாக இருக்கலாம், உங்கள் பசங்க உடம்பாக இருக்கலாம், இல்லை கசினாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம், உறவினரோ நண்பர் உடம்புலையோ இருக்கலாம். ஆனால் அந்த சுலு ஆத்மா எங்கே உட்காரும்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பக்கத்துலேயே இருக்க போகிறவங்க உடம்புல தான் வந்து உட்காரும். அது வேறு எப்போ அடிக்கடி நீங்கள் ஊர் மாற்றின்னு போவீங்கன்றவங்க உடம்புலலாம் உட்காராது. உங்கள் கூட தொடர்ந்தே அது பயணிக்க போகுதுன்ற உடம்புல உட்காந்துரும் அந்த சுலு ஆத்மா. அந்த சுலு ஆத்மா எப்படி டோபமைனை யூஸ் பண்ணுதுன்ற விஷயத்தை பற்றி யார் எனக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னால் ராஜமாதங்கி. சரி, அந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோபமைனை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சுலு ஆத்மா மேட்ருக்கு போகிறேன். டோபமைன்ன்றது வந்து உடலில் குறிப்பாக மூளையில் செயல்படுகின்ற ஒரு ரசாயன நரம்பியல் கடத்தி. அது வந்து ஃபுல்லாக மெடிக்கல் டேர்ம் சயின்டிஃபிக் டேர்ம் மாதிரி பேசக்கூடிய விஷயம் அது டோபமைன்ன்றது. இது என்னன்னா, முக்கியமாக இந்த டோபமைன் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற கடவுளை கும்பிட்டவுடனே ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயம் வந்துச்சு, நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு வந்த அந்த செகண்டு ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அந்த செகண்டு உங்கள் உடம்புல அந்த சந்தோஷத்தை கொடுக்குற அந்த ஒரு கெமிக்கல், அந்த ஒரு உடம்புனுடைய ரியாக்ஷன்னா டோபமைன் சுரக்குது. அப்போது அந்த விஷயத்தை நீங்களாவே டோபமைனை சுரக்க வைக்கிறதுக்கும் சில முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் எப்பெல்லாம் உங்களுக்கு டோபமைன் சுரக்குது, ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஒரு சூப்பராக பாடகி ஆகணும்னு நினைக்கிறீங்க, நல்லா வந்துடுது, நீங்கள் செலக்டே ஆயிடுறீங்க, இதில் பாடுறதுக்கே அது ஒரு ஃபோன் கால் வருது, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வருது, அந்த சமயம் உங்களுக்கு ஒன்று சுரக்குது பார்த்தீங்களா, அதுதான் டோபமைன். சரிங்களா? அப்போ அந்த சந்தோஷத்தினுடைய உச்சத்தை உங்களுக்கு கொடுக்குது. அது நீங்களாக க்ரியேட் பண்ணியும் அந்த டோபமைனை சுரக்க வச்சுக்கிறதுக்கு முடியும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஹாப்பினஸ் அளவுக்கு இருக்குதோ இல்லையோ, நீங்களாகவே அதை க்ரியேட் பண்ணியும் கூட நிறைய மனநல பாதிப்பாளர்களுக்கு அது ஒரு டேப்லெட்டாகவே கூட வந்து உங்களுக்கு அதில் சில கெமிக்கல்ஸை இது பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டோபமைன்ன்றது வந்து நரம்பு செல்களால் நியூரான்கள் சுரக்கப்படுகின்ற ஒரு நரம்பியல் கடத்தி. இது மூளையினுடைய ஒரு மூளையோட தொடர்பு இருக்குது. ஒரு நரம்பு மட்டும் இல்லை, அதனோட மூளையோடு தொடர்புடையதாக மகிழ்ச்சியான உணர்வுகளுடன் இணைந்து செயல்படுது இந்த டோபமைன். அதாவது அதிக அல்லது குறைந்த அளவு டோபமைன் பல மனநல மற்றும் நரம்பியல் நோய்களுடன் தொடர்புடையது. இந்த டோபமைன் குறைவாக சுரக்குதுனாலும் அதிகமாக சுரக்குதுனாலும் அது நரம்பும் மூளையும் சம்பந்தப்பட்ட நோயோடு தொடர்புடையது. உடலினுடைய இயக்கம் வந்து உடல் அசைவுகளை கட்டுப்படுத்துறதுல கூட இந்த டோபமைனுடைய ஒரு முக்கியமான பார்ட்டு இருக்குது. அது அந்த உடலில் இருக்கக்கூடிய அசைவு, நீங்கள் நடக்கிறது பண்ணுறது, அதிலெல்லாம் கூட டோபமைனுடைய பங்கு இருக்குது. அங்கே தான் உனக்கு அடுத்தவனை பழி வாங்கதா இருந்தாலும், நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வெற்றி பெற்றாலும், நீ வெற்றி பெற்றா மட்டும் இல்லை, அடுத்தவன் வெற்றி பெற்றாலோ இல்லை அடுத்தவன் தோல்வி அடைஞ்சாலோ எல்லாத்துலேயும் அந்த டோபமைன் மிக்ஸ் ஆகுது. அங்கேருந்து வரேன் நான், சுலு ஆத்மா, எதிரி, பில்லி, சூனியம், அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறேன் நான் இன்றைக்கி. ஆனால் அது யார் எனக்கு சொல்கிறது? ராஜமாதங்கி அம்மா சொல்கிறாங்க. ஏன் ராஜமாதங்கி அம்மானா, அந்த அம்மா கையில் வீணை இருக்குது, அந்த அம்மா சரஸ்வதி, அந்த அம்மாவுடைய காளியும் இருக்குது, காமாக்கியாவும் இருக்குது, சரஸ்வதிங்கிறாங்க. அதனால் இதை சேனலைஸ் பண்ணி எனக்கு சொல்ல வைக்கிறாங்க அந்த அம்மா. அதை உங்களுக்கு இது இப்போ நான் சொல்லிக்கிற விஷயம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெற்றவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சில மனவலிகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருந்தாலும் உங்களுக்கு சில மனவலிகள் இருக்கும். அந்த மனவலிகளுக்கு காரணமே
யாரோ ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட மனவலி தான். யாரோ ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட மனவலி தான். அந்த மனவலியின் பின்னால் சில உடம்புக்குள்ள சுலு ஆத்மா இருக்கும், சில உடம்புக்குள்ள சுலு ஆத்மா இருக்காது. ஆனால் சுலு ஆத்மா இருக்கிற உடம்புக்குள்ள இருந்துக்கிட்டு அவங்க உடம்பையோ பக்கத்தில் இருக்கிறவங்க உடம்பையோ அவன் உடம்புல சுரக்கிற டோப்பமைனை யூஸ் பண்ணி சுலு ஆத்மா செயல்பட முடியும். இப்போ நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய போதில்ல. ஒரு சில கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு 7 பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. 7 பேர் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுடைய 3 தலைமுறை சம்மந்தமாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது எதுக்கு சொல்ல போகிறேன்னா, அந்த டோப்பமைன் சுலு ஆத்மா, அந்த எதிரி, அந்த சாபம், அந்த இதுங்க எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது மட்டும் தான் சொல்ல போகிறேன். அவங்க ஃபேமிலி பற்றி டீட்டெயிலாக ரொம்ப பெருசாக சொல்ல போகிறதில்ல. இந்த டோப்பமைன் மீட் ஆகிற இடம், சுலு ஆத்மா மீட் ஆகிற இடம், ஒரு சுலு ஆத்மா எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயத்து வரைக்கும் சொல்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கற்றுக்கிறது, ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க, அதே மாதிரி நினைவில் மெமரியில் வச்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே அந்த டோப்பமைன்றது முக்கியமாக இருக்குது. அந்த கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அதை நினைவில் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த டோப்பமைன் மிக முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு, ஒரு உங்களை ஊக்கப்படுத்துக்கிறதுக்கு, ஒரு ரிவார்டு கொடுக்கறதுக்கு, ஒரு வெகுமதி கொடுக்கறதுக்கு, ஒரு நபரை ஏதாவது செய்ய தூண்டுறதுக்கு, இந்த செயலை செஞ்ச பிறகு மகிழ்ச்சியை நம்மளுக்கு கொடுக்குதுன்றத விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த டோப்பமைன் தான் உதவுது. அப்போ இது எப்படி இந்த டோப்பமைன் மகாபாரத்தில் இருக்கிற சகுனிக்கும் இருந்திருக்கும், கிருஷ்ணருக்கும் இருந்திருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இப்போ நான் அவங்களெல்லாம் எடுக்கல, அந்த 100 பேரையும் இந்த 5 பேரையும் எடுக்கல. இதில் நான் கிருஷ்ணரையும் சகுனியுமே எடுக்கிறேன். அதில் இந்த டோப்பமைன் எங்கெல்லாம் அவங்களுக்கு இதுவாக இருக்கும், இதில் சுலு ஆத்மா எங்கெல்லாம் உட்காந்துருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நடைமுறையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த டோப்பமைனும் இருக்குது, இந்த சுலு ஆத்மாவும் இருக்குது. சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறத தாந்திரிக முறையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதிரிகள் இல்லாமல், அல்லது உங்களை அழிக்கக்கூடிய, அல்லது உங்களை வளர செய்யாமல் பண்ணுகின்ற விஷயங்களை நீங்கள் அதை நேரடியாக ஒரு காளி ரூப குழந்தைத்தனமாக கவனிக்கத்தை விட ராஜமாதங்கி மெத்தடில் கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு கவனிக்கலாம். அதில் உங்களை சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்க மைண்டில் டோப்பமைன் எங்கே செயல்படுது, சுலு ஆத்மா யாருக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சின்ன பொண்ணு, நீங்கள் ஒரு 15 வயசு பையன், 16 வயசு பொண்ணுன்னும் போது கூட நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அதை உங்கள் ஸ்கூல்லேருந்து, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து, உங்கள் வீட்டிலேருந்து யாரின் உடலில் சுலு ஆத்மா இருக்கலாம், யாருக்கு இந்த இடத்தில் டோப்பமைன் செயல்பட்டது, டோப்பமைன் அவர்களுக்கு செயல்பட்டதை அவர்களே பயன்படுத்தினார்களா, அல்லது சுலு ஆத்மா இருக்கின்ற பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நபர் பயன்படுத்தினார்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா யாருமே உங்களை நெருங்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கனாலே போதும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். புரிஞ்சுக்கிட்டாலே உங்களை யாரும் நெருங்கவோ, உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்கவோ, அல்லது உங்களுடைய வெற்றிகளை யாராலும் பிடுங்கவோ முடியவே முடியாது. அதுதான் ராஜமாதங்கி இன்னைக்கு அந்த போய் செய்ய போகிறேன், உருவமாக செய்ய போகிறேன். முடிஞ்சால் அதை வீடியோ போகிறேன்றதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மோட்டிவேஷனுக்கும் டோப்பமைன் தான், ஒரு வெகுமதிக்கும் டோப்பமைன் தான், ஒரு நபரை தூண்டி அவங்க செயலை செஞ்ச பிறகு அதனோட மகிழ்ச்சியை உணர்கிற விஷயமும் அந்த டோப்பமைன் தான். ஆனால் அதே சமயத்தில் அதை அதிகரிக்கணும்னா ஒரு சீரான சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல எக்ஸசைஸு, பாட்டு கேட்குறது, இசை கேட்பது, இதில் வந்துடுறாங்களா. ராஜமாதங்கி கையில் வேணுகுதா, சரஸ்வதி கையில் வேணும் இருக்குதா, இசை இதோடு சம்மந்தப்படுகின்றது. எப்பொழுதும் உங்கள் மைண்டில் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும், எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும், உங்களுக்கு ஒரு இசை ஆர்வத்தை நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இசை மேலே விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் இசையை கேட்குறதும், அந்த ஒன்று நீங்களே பாட்டு பாட கற்றுக்கலாம், இல்லைன்னா இசையை நீங்கள் இது பண்ணலாம். நேற்று தானே நான் இவங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தப்பவே ஒரு பெரிய இசை சம்பந்தமான ஒரு லிங்க்கு, அவங்கள மீட் பண்ணுற மாதிரி அது எனக்கு ராஜமாதங்கி மாதிரி தோணுச்சு. அது ஒரு விஷயம். நேற்று ஒருத்தரை மீட் பண்ணேன் நான். அப்போது ராஜமாதங்கியினுடைய அருளாக நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா அவங்க ரொம்ப இசையோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அவங்க. அதனால் அந்த இசையை கேட்கறது. அப்புறம் எது தெரியுங்களா, சூரிய ஒளியில் ரொம்ப நேரம் அப்பப்போ நின்றுக்கிட்டு தியானம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். சீரான உணவும் தூக்கமும் உடற்பயிற்சியும் பாட்டு கேட்கறதும் சூரிய ஒளியில் ரொம்ப ஹார்டான இதில் காலையில் சாயந்தரத்தில் கொஞ்சம் சூரிய ஒளியில் நின்னீங்கன்னா
உங்களுக்கு டாப்பமைனை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். டாப்பமைன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. பிரபஞ்சத்தை வேண்டுங்க, பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டோப்பமைன் தியானம்னே ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் டோப்பமைன் தியானம்னே சொல்ல போகிறேன். பிரபஞ்ச ஈர்ப்புன்னு 11 சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டோப்பமைன் தியானம்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்தடுத்து வர வீடியோவில். அதனால் இப்போ நான் என்ன டோப்பமைன், என்ன சுழு ஆத்மா, என்ன தீய சக்தி, என்ன பில்லி சொனி ஏவல்ன்றத நான் ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ பெருசாக இருந்தாலும் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இது நடக்குது, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சாட்ஜிபிட்டியில் சொன்ன பதில் ராஜமாதங்கிக்கு என்னென்னா, உள்ளுக்குள் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய புதன் சக்தியுடைய, அப்படி பேச்சின் மூலமாக உங்கள் வாய் மூலமாக அதை வெளிப்படுத்துகின்ற சக்தியுடைய அப்படின்னு தான் காட்டுது ராஜமாதங்கிக்கு விளக்கம். அதனால்தான் உங்களுக்கு இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ராஜமாதங்கியை இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் சேனலைஸ் பண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்களா, டாப்பமைன் சுழு ஆத்மா உங்களை சுற்றி இருக்கிற கெட்டவர்கள் தீயவர்களை கண்டுபிடிக்குது. அதை கண்டுபிடிக்கிறது மூலமாக நீங்கள் எப்படி அப்படிப்பட்ட ஆட்களை வந்து விளக்க முடியும், விளக்கத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும்ன்றது எப்படி அதை சேனலைஸாக என்னால் போக முடியுது பார்த்தீங்களா. அதுதான் காரணம். நான் இப்போ அந்த 7 பேருக்கிற வீட்டுக்கு போகிறேன். அந்த 7 பேரில் கடைசி பொண்ணு வந்து கடைசியில் ஒரு பொண்ணு. இதில் 7 பேரில் முதல் 2 பேர் மட்டும் நான் ஒரு நம்பர் வச்சே சொல்கிறேன். முதல் 1 to மற்ற 6 பேருமே பையனுங்க தான். அதில் ஃபஸ்ட்டு 2 பேருமே 1 இயர் கேப்பில் பிறந்தவங்க, ஒரே 1 இயரில் பிறந்தவங்க. எப்போவுமே நீங்கள் பாருங்கள், ஒரே வருஷத்தில் முன்ன பின்ன பிறந்தவங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்கும். எப்போவுமே போட்டியோ எந்த ஒரு விஷயமே வந்து இருக்குமோ தவிர, ஒரே வயிற்றுக்குள்ளே பிறந்தவங்க கூட 5 வருஷம் பொத்து 10 வருஷம் பொத்து பிறக்கிறவங்க கூட அதிக போட்டியோ இல்லை அதிக இதுவோ இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த முதல் 2 பேருமே கொஞ்சம் முன்ன பின்ன பிறந்துடுறாங்க. ரொம்ப கிட்ட வயசாக இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி அவங்க அப்பா அம்மானுடைய கவனம், ஒரே மாதிரி சமுதாயம் அவங்கள நடத்தின விதங்கள், ஒரே மாதிரி ஸ்கூலுக்கு போன விதங்கள், ஒரே விதமான சந்தோஷங்களையும் துர்க்கங்களையும் ஒரு சீராக அனுபவித்து ஒரே இடத்துலே படுத்து தூங்கின அவர்களுக்குள் நடக்கின்ற ஒரு பெரும் போட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பர் 1 பர்சன் வந்து சரி சிவசங்கர்னு வச்சுக்கலாம் அவர் பேரை. அந்த சிவசங்கர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு அவங்க அப்பா நல்ல பெரிய ஆள், ஒரு பக்கம் பிஸ்னஸும் இருக்குது, ஒரு பக்கம் நிலபுலன்களும் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2வது பையனுக்கு இந்த முதல் பையன் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் ஏதோ ஒன்று இப்போ இல்லை, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அவர் கொஞ்சம் ஊரில் இருக்கிற நிலங்க அதுங்கெல்லாம் விற்று கொஞ்சம் கேட்குறாரு. அவர் வந்து ஒரு கோர்ஸ் ஏதோ ஒன்று படிக்கிறார், பிகாம் பிடெக் அந்த மாதிரி. அப்போ அதை படிச்சுட்டு அதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படும் போது நிலத்தை விற்று கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி டேட்டுக்கு 10,000 15,000 கூட இருக்கட்டுமே, ஃப்யூச்சரில் அதுங்கெல்லாம் கோடிக்கணக்கில் போகிறதா இருக்கும். ஆனால் அவருக்கு இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் பார்ட்டை விற்று அந்த ஃபஸ்ட்டு பையனுக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு. அதனால் அந்த பையன் போயிட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபே கிடச்சிருது. அது இல்லாமல் அவர் அதுலேயே இன்னும் நல்லா வளர்த்திக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் பிறந்த நட்சத்திரமும் காரணம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவர் இருக்குது. ஆனால் இதில் அந்த 2வது அதுக்கு அடுத்து அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த கூடவே அதே வயசில் பிறந்த இன்னொரு பையனுக்கு உடம்புல கொஞ்சம் ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பையன் அளவுக்கு இவரால் ஒரு காலேஜ் போகிறதோ ஒரு படிக்கிறது அந்த விஷயத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் பிரச்சனையும் இருக்குது, உடம்பு பிரச்சனையும் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அதிகப்படியான இடத்துல ஒரு அதிக இடம் இல்லை, வேல்யூபிளான ஒரு இடத்த அவர் பேருக்கு எழுதி வச்சிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது மட்டும் அப்போ அந்த வேல்யூபிளான இடத்த அவருக்கு எழுதி வச்சப்போ கூட முதல்ல அந்த சிவசங்கருக்கு அவ்வளோ அந்த பிரதர் மேலே அவ்வளோ இது இல்லை. ஏன்னா உடம்பும் சரியில்லாமல் இதுவும் சரியில்லாமல் இருக்கிறதுனால, ஒரு மனநலமும் இருக்கிறதுனால அவர் மேலே சாஃப்ட் கார்னராக தான் இருக்கிறார் அவர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஒட்டுமொத்த மற்ற பசங்க பொண்ணுங்க கடைசி பொண்ணுங்க எல்லார் மேலேயுமே அந்த முதல் பையன் பயங்கர அஃபெக்ஷனாக தாங்கிறாரு. எல்லாரையுமே நம்ம தான் மேலே கொண்டு வரணும், கொஞ்சம் இடத்த விற்று நம்ம அப்பா கொடுத்தாரு, நம்மளுக்கு வேலையும் கிடச்சிது, நல்லா போச்சு, எல்லாரையுமே கை கொடுத்து நம்ம தூக்கணும் அப்படின்ற விருப்பம் ரொம்ப இருந்தது. ஆக்சுவலாக ஒரு நல்லவன் கெட்டவனாவது எப்போதுன்னு நான் கொஸ்டின் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, இது இந்த பர்சனை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பர்சனை வச்சு தான் நான் சொல்கிறேன். அந்த பர்சன் மிக மிக நல்ல மனிதன். அந்த வீட்டையே முன்னுக்கு கொண்டு வரத்துல ஃபஸ்ட் நம்பர் யாருன்னு கேட்டால் அவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் தான் அது கொண்டு வரணுன்ற எண்ணத்தை வச்சுக்கிறாரு. அவர் உடம்புக்குள்ளே சுழு ஆத்மா இருக்குதா? இல்லை. அவர் உடம்பு இன்னைக்கு டேட்டு கூட இல்லை, 3 தலைமுறைக்கு முன்னாடி பர்சன் அவர். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் உடம்புல சுழு ஆத்மா இருக்குதான்னு நீங்கள் கேட்டிங்களான்னா இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை. ஏன் அவர் உடம்புல சுழு ஆத்மா கிடையாது, அவ்வளோதான்.
ஆனால் யார் உடம்புல சுலு ஆத்மா இருக்குதுன்னு கேட்டிங்களேன்னா அவங்க ஒய்ஃப் உடம்புல சுலு ஆத்மா இருக்குது. அவங்க ஒய்ஃப் உடம்புல சுலு ஆத்மா இருக்குது. ஆனால் அது வந்து கர்மா அப்படி தீர்மானிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஜென்மங்களில் ஏதாவது பெரிய பகையோ இந்த வீடும் சாம்ராஜ்யமோ ராஜ குடும்பமா இருந்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சண்டை நடந்துக்கலாம். அந்த கர்ம வினை தீர்க்கத்துக்காக அவங்க மனைவி மூலமாக அந்த சுலு ஆத்மா வருது. அந்த மனைவி கூட இன்னும் 2 சிஸ்டர் இருக்காங்க. மொத்தம் 3 சிஸ்டரு, 2 பிரதரு. ஆனால் அந்த 2 பிரதரும் அந்த 2 பிரதருக்குள்ளேயும் சுலு ஆத்மா கிடையாது. இந்த சிவசங்கரனுடைய ஒய்ஃபுனுடைய 2 சிஸ்டர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க உடம்புல கூட சுலு ஆத்மா கிடையாது. அவங்க உடம்புல கூட சுலு ஆத்மா கிடையாது. ஆனால் அது ஒரு செமி சுலு ஆத்மா மாதிரி செயல்படுற மாதிரி அந்த கர்மா சப்போர்ட் சிஸ்டம் அப்படி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இந்த ஒய்ஃபோட உடம்புலையே சுலு ஆத்மா முதல்ல கிடையாது. அவங்க அம்மாவுடைய உடம்புலேருந்து வருது. அது ஏன் அவங்க அம்மாவுடைய உடம்புலேருந்து வருதுன்னா, நான் மகாபாரத்தில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அம்பிகை, அம்பாலிகை, அம்பைன்னு வருது பார்த்தீங்களா, அந்த 3 பேர். அந்த மாதிரி ஒரு மேட்ரு அந்த ஒரு அதுக்கும் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருக்குது. 4 தலைமுறைக்கு முன்னாடியோ என்னவோ அவங்க இருந்திருக்குது. இதில் ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்குது. புரியுதுங்களா? அதில் மெயின் சுலு ஆத்மாவை தாங்கி வரணும்னு இருக்குது. அந்த சிவசங்கரனுடைய ஒய்ஃப் உடம்புல தான் அது தாங்கி வரணும்னு இருக்குது. ஆனால் அவங்க அம்மாவனுடைய உடம்புலேருந்து இந்த பொண்ணுக்கு வந்துட்டதுனால அவங்க சிஸ்டர்ஸை அது ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க சிஸ்டர் உடம்புல சுலு ஆத்மா இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவங்க சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இவர் உடம்புல இருக்குதான்னு கேட்டால், சிவசங்கர் உடம்புல சுலு ஆத்மா இருக்குதான்னு கேட்டால் இல்லை. சரி, இப்போ டாப்பமைன் விஷயத்துக்கு நான் வரட்டா. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, டாப்பமைன் எங்கே வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவருக்கு அந்த தன்னுடைய பிரதருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூபிளான இடத்த கொடுத்துட்டாங்கன்றது கொஞ்சம் மனசில் வலியாக இருக்குது அவருக்கு. ஆனால் நம்ம தான் நல்ல வேலை கிடச்சிருக்குது, இந்த ஹோல் ஃபேமிலி நம்ம தானே மேலே கொண்டு வர போகிறோன்றது ஹாப்பியில் அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்னதுன்னா, அந்த தன்னுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணின்னு வர்ற இடம் ரொம்ப பெரிய இடம். ரொம்ப பெரிய இடம் அது. அவங்க வந்து பொண்ணு கொடுக்குறாங்க அவங்களுக்கு, அந்த இவங்களுக்கு, அந்த தம்பிக்கு, அந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய இடத்துலேருந்து பொண்ணு கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஏதோ ஒரு பயங்கர வலியை கொடுத்துது அவருக்கு. அந்த சிவசங்கர்ன்றவருக்கு ரொம்ப வலிக்குது. இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியை நம்ம தான் கவனிச்சிக்கணுன்னு இருக்குது, நம்ம தான் தூக்கணும்னு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து இந்த தம்பி நல்லா அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் எதிர்த்து பேசுறதோ, சண்டை போடுறதோ, தைரியமாக பேசுறதோ, லவுடாக பேசுறது எல்லாமே மற்ற பிரதருக்கு இருக்கிற மாதிரி இந்த பெரிய தம்பிக்கு இல்லை. பெரிய தம்பி ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கிறாரு, ரொம்ப பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த படிக்கிறதுன்ற ஒரு அந்த காலத்தில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலையும் கிடச்சி அதுக்கப்புறம் இன்னும் படிப்படியாக அவர் வந்து கொஞ்சம் அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம் நிலங்களை விற்று போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. அவர் டெவலப் பண்ணிடுறாரு தன்னை நல்லாவே. அவர் இந்த ஹோல் ஃபேமிலியே நம்ம தான் தாங்கி பிடிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த முதல்ல அவங்க அப்பா கொஞ்சம் அதிகமான இது தம்பி கொடுத்தப்போ கொஞ்சம் தான் பெயினாக இருந்தது அவருக்கு. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இவங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அவருக்கு வந்துடுது. அவங்க பணக்காரம் கூட, அதோடு இல்லாமல் வேறு ஏதோ கொஞ்சம் ஒரு கலெக்டர் மாதிரி ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் அவங்களுடையது. அதனால் அந்த கோபமும் இருக்குது. அவருக்கு வந்துடுறாங்க நம்மளை விட பெருசாக ஆயிடுறதுக்கு. அப்போது ஆல்ரெடி அவருக்கு வந்து நம்ம வந்துட்டு போகும்போது டிஃபால்ட்டாக ஒரு மைண்டில் நம்ம தான் லீடிங்கில் இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்குது. ஆனால் அது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குது. ஆனால் அது அடுத்தது யாராவது இந்த வீட்டில் ஒருத்தர் துளுக்கும் போது தான் அவருக்கு அந்த பெயினே தெரியுது. அவர் மனசே வந்து நம்மளை விட யாரும் இந்த வீட்டில் பெருசாக வர்றதோ மற்றவங்களால் போற்றப்படுறதோ நடக்கக்கூடாதுன்ற விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்குது. எது வரைக்கும் தெரியாமல் இருக்குதுன்னா, இவர் வந்து எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்கள்லாம் பரவாயில்லப்பா அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கட்டிச்சு, பரவாயில்ல அவனுக்கு வந்து அவன் வந்து அவனே அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் அவங்க அப்பா காலத்துக்கு பின்னாடி இவன் தான் வருவான் போலுக்குது அவங்க ஃபேமிலியிலன்னு ஒரு 4 பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா. அன்றைக்கி தான் உருவாகுது அவருக்கு. அன்றைக்கி தான் அவருக்கு வந்து நம்ம தான் லீடிங்கில் இருக்க போகிறோன்னு நம்புகிறாரு. டோபமைனும் வருது, சந்தோஷமும் வருது, கொஞ்சம் ஹாப்பினஸ் வருது. ஓ நம்ம தான் இருப்போம் போலன்னு ஒரு லைட்டு சந்தோஷம் வருது அவருக்கு. அப்போ மற்றவங்க அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, மற்றவங்களே நம்மளை கை கொடுத்து தூக்குறதா இருக்கும், நம்ம கை கொடுத்து தூக்கலாம், அதனால் என்னன்ற அளவு தான் இருக்கிறார் அவர் மைண்டில். ஆனால் அந்த தம்பிக்கு வந்து
அந்த மாதிரி ஒரு பொண்ணு பெரிய இடத்துலேருந்து பொண்ணு வரும்போது அவருக்கு ஒரு வலி வருது. அந்த வலி வர்ற சமயம் அவருக்கு அதுக்கு வலிக்க தான் தெரியுதோ தவிர அந்த வலியை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணவோ வெளியில் சொல்லிக்கவோ அதை பற்றி யாருக்கிட்டையும் ஆறுதல் தேடவோ அதுதான் நம்மளுக்கு வலியாக இருக்குதுன்னே தெரியல. அதுதான் நம்மளுடைய பெயினுக்கு காரணம் அதுதான் சொல்லக்கூட தெரியல. அவருக்கே தெரியல அதுக்கு பெயினுக்கு காரணமே அதுதான் சொல்ல தெரியல அவருக்கு. அப்புறம் சரி இது அப்படியே இருக்கட்டுமா, பெருசாக இன்னொரு 10 வருஷம் போட்டோம். ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்னு போடுவாங்கல்ல சீரியல், அந்த மாதிரி சொல்கிறேன். அப்புறமா ஒரு 10-15 வருஷம் பொறுத்து என்ன ஆகுதுன்னா அந்த 2வது பிரதர் இருக்குது இல்லைங்களா, அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறகுது. இவருக்கும் ஒரு பொண்ணு பையன், இவருக்கும் ஒரு பொண்ணு பையன், அவருக்கும் ஒரு பொண்ணு பையன். அதுக்கப்புறம் இருக்கிற பிரதர்ஸுங்களெல்லாம் ஒருத்தர் மட்டும் ஊர்லேயே நல்லா விவசாயத்தில் பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொருத்தர் ஒரு பிஸ்னஸ் மாதிரி வரதா இருக்குது. அந்த மாதிரி அடுத்தடுத்து பசங்க எல்லாருக்குமே பசங்க இருக்குது, எல்லாருக்குமே பசங்க பிறந்திருக்குது. இப்படி போகுது உங்களுக்கு. அதில் முதல்ல டோப்பமைன் இவருக்கு எங்கே சுரக்குதுன்னா, ஃபஸ்ட்டு டோப்பமைன் இவருக்கு எப்போ சுரக்குதுன்னா வலியோடவே தான் இருக்கிறாரு. அவங்க வீட்டில் நிறைய நல்லதுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்சவருக்கு காசு ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போனாலும் எது பண்ணாலுமே அவரால் தான் முடியுது அந்த அளவுக்குன்றதுனால அவர் தான் எல்லாருக்கும் அதுக்கெல்லாம் பார்க்குறாரு. கிட்டேருந்து பார்த்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் கூட மற்ற இவங்க மனைவிமார்கள் அவங்க வீட்டு பசங்க பேரம்பேத்திங்க எல்லாமே பார்த்துக்கிட்டா கூட இவரை பொறுத்த வரைக்கும் காசாக மட்டும்தான் இவரால் ஹெல்ப் பண்ண முடியுதுன்றதுனால அதுக்கு அவங்க செலவு பண்ணிட்டு கூட கடை வாங்கி கூட பண்ணிவிட்டு அப்புறம் கேட்டாங்கன்னா இவர் கொடுத்துட்றாரு. மணி சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சுற்றி இருக்கிற சமுதாயம் எல்லாமே இவர் தான் அந்த வீட்லேயே இவர் தான் அந்த வீட்டையே தூக்கி கொண்டு வந்தார், இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாருன்னு சமுதாயம் சொல்ல சொல்ல இவர் மைண்டில் அது ஆழமாக பதிஞ்சிருது. ஃப்யூச்சரில் நமக்கு ஈக்குவலாக இதே வீட்டில் இன்னொரு பர்சன் வந்தால் நமக்கு வலிக்கும்ன்ற விஷயமே இன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு தெரியல. நமக்கு ஈக்குவலாக இன்னொருத்தரும் அது மாதிரி இதே மாதிரி ஒரு நம்மள மாதிரியே ஒரு பர்சனாக இந்த வீட்லேயே 4வது பையனோ 5வது பையனோ வந்தால் அன்றைக்கி டேட்டுக்கு நமக்கு அது வலிக்க போகுதுன்ற விஷயமே இவருக்கு தெரியாமல் இருக்குது. சரிங்களா? அதனால் இது ஒரு விதமான லைட்டு டோப்பமைன் சுரந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் பொறுத்து என்ன ஆகுதுன்னா அந்த 2வது தம்பி போட்டி மெயினாக அவர் மேலே தான் இருக்குது இவருக்கு வலி. மற்ற பிரதர்ஸ் மேலே அவங்கெல்லாம் தேரமாட்டாங்க, எல்லாம் என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்கன்னு அவங்க மேலெல்லாம் இவ்வளோ தான் போவாங்க, இவ்வளோ தான் ரன் பண்ண முடியும் அவங்களாலன்ற மாதிரி இருக்குது அவர் மைண்டில். அதனால் ஹாப்பியாகிறார் அவர். அதில் 2வது அந்த பிரதரோடைய பையன் பெரிய பையன் என்ன பண்ணுறான்னா +2 வயசில் நான் இதுக்கு மேலே காலேஜுக்கே போக மாட்டேன், இதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு படிப்பு எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது அன்னைக்கு டேட்டுக்கு இந்த சிவசங்கர் உடம்புல மூளையில் நரம்பில் ரத்தத்தில் ஒரு டோப்பமைன் சுரக்குது. இதில் ஒரு இது விஷயம் என்னன்னா அந்த இதுவும் இவருடைய பையனும் அவருடைய பையனும் ஒரே 1 இயர் டிஃப்ரென்ஸ்லேயும் ஏதோ தான் வருது, கிட்ட வருது. இதில் வேறு என்ன நடக்குதுன்னா அந்த பையன் நான் போகமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதில் ரிசல்ட்டு ஒரு 2-3 மாதத்துலையோ இல்லை 1 வருஷம் டிஃப்ரென்ஸ்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க பையனுடையது மார்க் நல்லாவே வந்துடுது. அந்த பெரியவருடைய பையனுடைய மார்க் நல்லா வந்துடுது. இந்த பையனுடைய இந்த 2வது அந்த பிரதருடைய பையனுடைய மார்க் மட்டும் இல்லை, நான் காலேஜுக்கு போக மாட்டேன், நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பிஸ்னஸ்னால் கூட பர்டிகுலராக எந்த பிஸ்னஸ்லாம் சொல்லலை, நான் போக மாட்டாங்க மொத்தம் எனக்கு படிக்கிறதுக்கு முடியாதுன்ற மாதிரியே சொல்கிறான். அந்த நாள் அது வரைக்கும் இவ்வளோ பெரிய விஷயம் அவர் உடம்புக்குள்ளே மூளைக்குள்ளே இருக்குதான்னு அவருக்கு தெரியாது. அந்த நாள் அவர் உடம்புல டோப்பமைன் சுரக்குது. அந்த நாள் அவர் உடம்பையில் டோப்பமைன் பயங்கரமாக சுரக்குது. அவர் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் சுரக்கலை. அவர் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ விஷயங்களை ஸ்கூல்லையும் வீட்லேயும் அப்பா அம்மாவும் கிஃப்ட் வாங்கி தந்துறதும் இது பண்ணதும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிக்கிது, குழந்தை பிறகுது, அப்போல்லாம் பிறக்கல அவ்வளோ டோப்பமைன். அவருக்கு பொண்ணும் பிள்ளையும் பிறக்கும்போது கூட அவருக்கு அவ்வளோ டோப்பமைன் சுரக்கலை. அன்றைக்கி தான் சுரந்துது. அவங்க பையன் மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுரந்துதான்னா கூட அப்போ கூட இல்லை. அவங்க பையன் மார்க் நல்லா எடுத்தானே அன்றைக்கி கூட ரொம்ப சுரக்கலை, அன்றைக்கி கூட கொஞ்சம் தான் 85% தான் சுரக்குது. ஆனால் இவன் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் 100% சுரக்குது அவருக்கு டோப்பமைன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன ஆகும், இப்போ சுலு ஆத்மா இவர் உடம்புல இல்லை, ஆனால் சுலு ஆத்மா இல்லைன்னா கூட இவருடைய உடம்பினுடைய சிஸ்டம் அந்த மூளையினுடைய சிஸ்டம் என்ன பண்ணுன்னா இவரை அதுக்கப்புறம் அதையே செய்ய வைக்கும். அப்போனா இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்றது அன்றைக்கி தான் அவருக்கு புரியுது. அப்போனா தொடர்ந்து அவங்க இதே மாதிரி
தோல்விகளை சந்தித்து கொண்டும் நாம் வெற்றிகளை சந்தித்து கொண்டும் இருந்தால் இதே மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அவர் பிளான் பண்ணி பண்ணல. தானாகவே அவர் மூளையே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் செயல்படும். சப்கான்ஷியஸ் மைண்டாகவே என்ன பண்ணும், காய்களை நகர்த்தும். அதுக்கு முன்னாடி அவர் காய் நகர்த்தியிருக்க மாட்டார், அதுக்கு முன்னாடி அவர் கை வச்சு பண்ணியிருக்க மாட்டார். இனிமேல் என்ன பண்ணுவாருன்னா, அது எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒன்றா இருந்தாலோ அல்லது எல்லா ஒரே கம்பெனியில் பண்ணாலோ இல்லை ஒரே மாதிரி ஃபேர்மில் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கனாலோ அவர் இனிமேல்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, இந்த நிகழ்ச்சியை அவருக்கு பெரும் சந்தோஷம் டாப்பமைன் சுரந்து விட்டதால் இனி தொடர்ந்து இந்த நிலையே நீடிக்கணும். இது கூட சந்தோஷத்தை கொடுக்குன்றது இதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா, சின்ன வயசுலேருந்தே தான் பசங்களை இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்கறதும், அவங்க பசங்களை நீ அந்த ஸ்கூலில் சேர்க்காத, அங்கே போனால் பெரிய பள்ளங்குது, அந்த இடத்துல வண்டி விழுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லி படுத்துருக்கலாம் அவர். ஏன்னா அப்போல்லாம் தெரியல அவருக்கு இப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்ததுன்னு. அவருக்கு சின்ன வயசுலேயே டாப்பமைன் சுரந்து இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தால் அப்போயே தெரிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனால் அந்த பசங்க 2 பேரும் அந்த +2 வரும்போது தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதில் கர்ம தொடர்பும் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி தான் அவருக்கு டோப்பமைன் சுரக்குது. இவங்க பையன் நிறைய மார்க் எடுத்து கூட சுரக்கல அவருக்கு. அவங்க பையன் நான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறப்ப அதிகமாக 100% சுரக்குது. அப்போ அவர் உடம்புல இருக்கிற அந்த இதை என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க, ராஜமாதங்கி சொல்லி கொடுக்குறாங்க, தாந்திரீக சரஸ்வதி சொல்கிறாங்க. அதனால் அந்த டோப்பமைன் இப்படி ஆகுது. இப்போ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறப்ப இப்போ இந்த ப்ராஸ்பெக்டில் பாருங்களேன், நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டில் பாருங்கள். சரி, இன்ன ப்ராஸ்பெக்டில் நீங்கள் பார்த்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது அவங்க வீட்டு கதையை விட்டுடலாம், இது அவங்க வீட்டு கதை, இது அப்படியே இருக்கட்டும். அங்கேயே நிறுத்துங்க அவங்க 2 பேரும். அவங்க வீட்டில் சுலு ஆத்மா எப்படி இந்த டோப்பமைனை யூஸ் பண்ணுதுன்றத கதையை அப்புறம் வரேன். நான் சொல்கிறேன். நான் வந்து இதே வீட்டு பர்சன் கூட தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஊருக்கு போகிறேன். கூட அவங்க ஒய்ஃபு உட்காந்துட்டு வராங்க. இவர் தான் சிவசங்கரோட ஒய்ஃப் தான் உட்காந்துட்டு வராங்க. அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருமே ஃபாரினில் போயிட்டாங்க. கல்யாணம் ஃபாரின் பசங்களே ஃபாரின்னா இந்தியாவிலேருந்து போன ஃபாரின் கூட ஒர்க் பண்ணுற அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. குழந்தையும் பிறந்தது அவங்க 2 பேருக்கும். அவங்க வராங்க. அந்த லேடி என் கூட காரில் வராங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பையன்கிட்டேருந்து ஃபோன் வருது. என் பையன் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சாமி நான் சொன்னாலும் கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டான். ஆனாலும் இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் அது ஒரு நாலேஜுன்னு நினச்சிக்கிறான் அவன். அதனால் அதுக்கு மட்டும் சிலதெல்லாம் கேட்பான். வாஸ்துபடி எதனா ஒன்றுனா அது ஒன்றுமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து தங்க போகிற இதுதான், ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து தங்க போகிற வீடு தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்னா இது பண்ணுறது. ஏன்னா இந்த அம்மா அதெல்லாம் ரொம்ப நம்பாது. என் கூட வந்த அம்மாவோ அதெல்லாம் இந்த வாஸ்து இதுங்கெல்லாம் ரொம்ப நம்பாது. நம்பினாலும் அது வேறு மாதிரி கடவுள் நம்பிக்கைங்க அதெல்லாம்னு வச்சுக்கோங்களேன். இது நான் வந்து என்கிட்ட ஃபோனில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்காக இல்லை சவுத்து ஃபேஸிங்காக ஏதோ ஒன்று சொல்கிறான் ஃபோனில். இந்த ஃபேஸிங்கில் நான் வீடு வேறு மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீடு மாற்ற போகிறேன், ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு ஒன்று பார்த்தா போதும்ல, உள்ளே இருக்கிறதெல்லாம் எனக்கு சரியாக பார்க்க தெரியாது, ஒன்றும் ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும் பார்த்துக்கிட்டா அப்படி கேட்குறாங்க. அது வாடகை வீடு, அது 3 பேர் 4 பேர் ஷேர் பண்ணுற வீடு. ஆனாலும் நான் ரொம்ப வாஸ்தெல்லாம் பார்க்குறேன்றதுனால எப்போ பாரு நான் சொல்லுவேன், அத்தை இவன் ஃப்யூச்சரில் எதனா வீடுன்னு போனால் கூட இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாத போயிடுவானோன்னு. அவன் காதுபட நேரடியாக சொல்ல மாட்டேன், அவன் காதுபட வேறு யாருக்குன்னா ஃபோனில் சொல்கிறது. அது மட்டும் பார்த்து அது மட்டும் பண்ணால் அது மட்டும் நல்லதே இல்லை, ஈசான மூலையில் மட்டும் படிக்கட்டு இருந்துடவே கூடாது அப்படி சொல்லிட்டு இருப்பேன் எங்கன்னா. அதை காதில் கேட்டதுனால அவன் இதை கேட்டுடலான்னு தோணுச்சோன்னா தெரில. என்கிட்ட வந்து அது வரைக்கும் நல்லா பேசிட்டு வந்தது அந்தம்மா என் கூட. நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஈஸ்ட் ஃபேஸிங்கோ சவுத்து ஃபேஸிங்கோ எதுனா நம்மனா அங்கேயே கல்யாணம் பண்ணின்னு நம்மனா அங்கேயே கொடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன் நான் ஃபோனில். இந்தம்மா உடம்புல சுலு ஆத்மா இருக்கிற விஷயத்த நான் அன்றைக்கி தான் கவனிச்சேன். அந்தம்மா உடம்புல சுலு ஆத்மான்னு ஒன்று உட்காந்துங்குதுன்ற விஷயத்த நான் அன்றைக்கி என் கண்ணால் பார்த்தேன். நான் சொன்னேன், அந்தம்மா எப்படி தெரியுமா, அந்த ஒரு உடல் மாறுதல், அவங்களுடைய அந்த ஒரு உடம்பு ஃபுல்லாக, அது ஆட்டிடியூட்னு கூட சொல்ல முடியாது, அவங்க உடம்பு ஃபுல்லாகவும் அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய முகமும் அந்த உடம்பும். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் நான் அவங்கக்கிட்ட பேசுகிற கொஸ்டின், நான் கேட்குற கேள்விக்கா இதுவா பதிலே சொல்லலை. 3 நிமிஷமாக நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், 3 நிமிஷமாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், உன்னை தான் கேட்குறேன் சொல்லு என்ன அப்படி சொன்னால் பதிலே இல்லை அதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத சொன்னேன். அந்த உங்கள் பசங்க 2 பேரும், நான் நினச்சேன் எல்லார் மேலேயுமே இப்படி இருக்குமா, இல்லை இந்த நம்ம மேலே இந்த அம்மாவுக்கு இவ்வளோ இது இருக்கா. அது வந்து எங்கள் பையன் இன்னும் இந்தியாவில் தான் இருக்கான்.
அவனுக்கு இருக்கிறான். என்ன இப்போ உனக்கு முக்கியமான விஷயங்கள் நடந்து அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. சரிங்களா? உங்களுக்கு ஒருத்தர் மட்டும் செட்டில் ஆகிட்டு ஒருத்தர் மட்டும் செட்டில் ஆகணும்னா கூட பரவாயில்ல. 2 பேருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? நான் ஃபோனில் சொல்கிறது, ஒருவேளை இங்கே வீடு வாங்கியிருப்பாங்களோ, ஒருவேளை இங்கே இந்தியாவிலேயே செட்டில் ஆகிட்டு இருப்பாங்களோ, அந்த ஒரு விஷயம் தானே. அந்த ஒரு விஷயம் அவ்வளோ பதட்டத்தை உண்டு பண்ணுதா? அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களே இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது இல்லை. இந்த சுற்றி நடக்கிற அந்த வைப்ரேஷனு, அந்த விஷயம் இது மட்டுமே இல்லை. இப்போ நான் அந்த ஒரு விஷயம் மட்டுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஏதாவது என்னை பற்றி யாருன்னா இவங்க இன்னொரு 2-3 பேர் இருக்கிறாங்க, எனக்கு அதே மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பற்றி யாராவது கொஞ்சம் நல்லபடி தூக்கி வச்சோ ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தை உடனே தட்டிடணும். யார்கிட்ட தட்டணும்னா, என் காதில் யார் போடுவாங்களோ அவங்ககிட்ட சொல்லி தட்டிடணும். அத்தை ஏதாவது ஒரு சாவுலையோ இல்லை கர்மாந்தத்துலையோ இல்லைன்னா கல்யாணத்துலையோ அவங்கள மீட் பண்ணிட்டா, பர்டிகுலராக இந்த பர்சன் மூலமாக சொன்னோம்னா நம்ம சொன்ன வார்த்தை இவங்க போய் எப்படியும் அவங்கக்கிட்ட அவங்களுடைய இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க காதுக்கு போயிடணும். என்னை நேருக்கு நேர் ஷர்ட்டு காலரை பிடிச்சி சண்டை போடணும், பேசணும்னு இருக்குது. ஆனால் நான் பேச மாட்டேங்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் நடந்ததுன்னா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அங்கே போயிடும். எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம் உண்மையிலே எதனால் நடந்ததுன்னு போய் சேர போதில்லை அவங்களுக்கு. ஆனால் எதனால் நடந்ததுன்னு அவங்க நேர்லேயே பார்த்துருந்தாலும் அவங்க அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. உண்மையிலேயே அதுக்கு ரீசன் தெரிஞ்சு நேர்லேயே அவங்க பார்த்துட்டாங்கன்னா கூட அவங்க ஒன்றுமே அதை பற்றி இது பண்ண போகிறதில்ல. இப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டோம். என் சிஸ்டருக்குறாங்க, என் சிஸ்டருடைய ஹஸ்பண்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, இல்லை என் சிஸ்டரோட சொல்கிறாங்க, இல்லை அந்த ரொம்ப காலமாக ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி ஏதோ என் சிஸ்டர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நானோ இல்லை நிறைய பேரோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே என்ன நடந்ததுன்னு முதல்ல கேட்டுக்கலான்னு பார்ப்பீங்க. அங்கே என்ன விஷயம் நடந்தது, யார் என்ன சொன்னாங்க, எது இப்படி நடந்தது, அவங்களுக்குள்ள என்ன நடந்தது, என்ன போக்கு போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் தைரியமாக அடுத்தவங்க இதில் உங்களுடைய சிஸ்டர் சார்பாக பேசுவீங்க. உங்கள் சிஸ்டர் சார்பாவோ கட்டாயம் இந்த மீனிங்கில் தான் எங்கள் சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, எங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்டு இந்த மீனிங்கில் தான் சொல்லியிருப்பாங்கன்னு அடித்து பேசுவதா இருந்தால் நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் சொல்கிறதா இருக்கும். ஆனால் அவங்க எப்படி தெரியுங்களா, நேர்லேயே பார்த்தாங்க. உண்மையிலே சிஸ்டர் சைடில் தான் தப்பு இருந்தது, உண்மையிலே சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சைடில் தான் தப்பு இருந்ததுன்னே தெரியட்டும், வீடியோ ப்ரூஃப் இருக்கட்டும், இல்லை வாய்ஸ் மெசேஜ் ப்ரூஃப் இருக்கட்டும், இல்லை கடவுளே சொல்கிறாரு அப்படின்னா கூட அவங்களால அவங்களுக்கு சாதகமாக அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுத முடியும். அப்புறம் அதுக்கு நான் போயிட்டு அவங்களுக்கு விளக்கணும், நான் எதை தான் நான் ஏன் பண்ணணும், அந்த மாதிரியான இதெல்லாம் சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். நான் சொன்ன பாருங்கள், சுலு ஆத்மா மேட்ரில் இதை ஏன் கொண்டு வந்தேன் இப்போனா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா காரில் வரும்போது இந்த விஷயம்னு, இந்த மாதிரி விஷயங்களை நீ உனக்கு ஒரு நல்லது, உன்னை பற்றி யாரானா ஒரு நல்லது சொன்னால் அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனுடைய விளைவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு கிராஸ் இது பண்ணி அதை ஒரு ரப்பர் எடுத்து எரேஸ் பண்ணி அதை அந்த என் காதில் போடுறவங்ககிட்ட அதை சொல்லி அனுப்புறது. அது சொல்லி என்னை அடிச்சிட்ட மாதிரி, என்னை இப்போ திருப்பி அடிச்சிட்ட மாதிரி அவங்களுக்கு. அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட என்ன பண்ணணும்னா, நீங்கள் அவங்களுக்கு உப்பு சுற்றி போகிறதோ எலுமிச்சம்பழம் பற்றி சுற்றி போகிறது வேணாம். இப்படிப்பட்ட ஆட்களை உங்கள் வாழ்க்கையில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கினா கூட அது கொஞ்சம் சொல்லுவாங்க. நீங்கள் இல்லாத அந்த மாதிரி நீங்கள் தூரம் விலகி போகிறதுக்கே அது மாதிரி விலகி போகாத மாதிரி இருக்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. நீ விலகாமல் இருக்கிறதுக்காக அதுக்காகவே சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. விலகி போனீங்கன்னா அதையே கெட்ட பேரை மாற்றுவன்ற மாதிரி கூட பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் சட்டை பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி தாந்திரிகமாக பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பொருளை வச்சு பண்ணுறதுன்றது, ஸ்லோகம் சொல்கிறதுன்றது 2வது கட்டம். முதல் கட்டம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். நீங்கள் கிருஷ்ணர் மாதிரி, மகாபாரத்தில் கிருஷ்ணர் மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் தாந்திரிக இது உங்களுக்கு சரஸ்வதி, அதுதான் உங்களுக்கு ராஜ மாதங்கின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி டெய்லி உங்கள் ஆஃபீஸில் நடக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்குது, உங்களுக்கும் உங்கள் வேலைக்காரிக்கு நடுவுலையுமே நடக்கும். உங்கள் வீட்டினுடைய சர்வன்ஸ் உங்களுக்குள்ளேயே கூட நிறைய மனவலியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மனவலியை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் சர்வெண்ட்டே கூட உனக்கு பண்ணலாம். உங்கள் அப்பா பண்ணலாம், உங்கள் அம்மா பண்ணலாம், உங்கள் புருஷன் பண்ணலாம், உனக்கு பிறந்த குழந்தைங்க பண்ணலாம். அதுக்குள்ளேயே நடக்கும். சரிங்களா? இப்போ நான் அங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுலு ஆத்மா மேட்ரு, அதுக்கிட்ட போகிறேன். அந்த பையன் மார்க்கு இதுவாக வாங்கின பின்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, டோப்பமைன் சுரந்தது அவருக்கு அதிகமாக சொன்னேன் பார்த்தீங்களா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த க்ஷணம் அந்த பையனுக்கு 2 லட்சத்துலையோ 3 லட்சத்துலையோ நான் வண்டி வேணால் வாங்கி தரேன், இந்த வாடகைலாம் ஓட்டி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாடகை ஓட்டி இது பண்ணுறதுக்கு
ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு அந்த ஐடியா இருந்ததோ இல்லை அவங்க கொஞ்சம் என்ன பண்ணலாம் அடுத்தது அந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களா அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் வாங்கி தரேன் அந்த வண்டியை அப்படின்னு 2 லட்சத்துக்கோ 3 லட்சத்துக்கோ அதை வாடகை ஓட்டுற வண்டி இதை வாங்கி தந்தா அவளுக்குது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து வர பிரதர்ஸுங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் கல்யாணம்னா கூட போகிற 2 சவரம் போகிறது, 5 சவரம் போகிறது, கல்யாணத்துக்கு 3 லட்சத்துக்கு கொடுக்குது. ஒரு பிரதருக்கு பயங்கரமான ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுதுன்னா அவங்களுக்கு அப்படி தரது, இது மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தார். அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அண்ணனுக்கு முதல்ல அப்பா கொஞ்சோண்டு லேண்டும் விற்று கொடுத்தாரு, அவர் போயிட்டு ஏதோ ஒன்று செட்டில் ஆனார், அவர் பண்ணார், அதனால ஏதோ செய்கிறாரு போலுக்குதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் சில விஷயங்கள்லாம் வந்து இவ்வளோ அமௌண்ட்டோடு இது எனக்கு வேணும், சில விஷயத்தெல்லாம் அவராகவே இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு செலவு பண்ணிட்டது. அதெல்லாம் பின்னாடி ஃப்யூச்சரில் இந்த அமௌண்ட்டோடு இது எனக்கு திருப்பி தரணும்னு கேட்பாருன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் வந்து என்ன விஷயம்னா, இந்த 2வது பிரதர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அந்த டாப்பமைன்ஸ் இருந்தது அந்த 2 பிரதரு, அந்த பிரதருக்குடைய அந்த 2வது பொண்ணுக்குது இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கு எப்படி அவங்களுக்கு அவங்க அம்மா பெரிய இடத்துலேருந்து வந்ததோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய இடத்துல இது அமையுது, பெரிய இடத்துல அமையுது. அன்னையத்துக்கு இவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையல. அந்த சமயம் அவங்க பொண்ணுக்கு ரொம்ப பெரிய இடத்துல மாப்பிள்ளை அமையுது. அப்போ மறுபடியும் அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது அவங்க மேலே. அவர் அந்த ஹாப்பியில் வாங்கி கொடுத்தது அந்த வண்டியை. இப்போ என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அந்த அவர்கிட்ட அப்போ நான் உனக்கு அந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்குறேன், அப்போ உனக்கு அது பண்ணியிருக்கிறேன், உன் பேரில் அவர் அப்பா வந்து நல்ல வேல்யூபிளான இது வந்து உன் பேரில் எழுதி வச்சிட்டாரு, அதெல்லாம் வந்து கரெக்டாக பிரித்து கொடுத்துரு எனக்கு, அதெல்லாம் வந்து கரெக்டாக பிரித்து இது பண்ணி கொடு, எல்லாருமே எல்லாத்தையுமே பிரிச்சிடலாம், லேண்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய பங்காவுமே பிரிச்சிடலாம், ஒருத்தர் மேலே அதிகமாகுது ஒருத்தர் மேலே கம்மியாகுதுன்னே வேணாம், உனக்கு இது இல்லாமல் கூட நிறைய உங்கள் பொண்ணு படிக்கிறதுக்கு உங்கள் பொண்ணு இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எக்கச்சக்கமாக நான் அப்போ இது பண்ணிக்கிறேன் இப்போ இது பண்ணிக்கிறேன், இன்றைக்கி நீ இந்த அளவுக்கு வந்தது காரணமே வந்து நீ உங்கள் பொண்டாட்டி பெரிய இடத்துலேருந்து வந்தது காரணம் கிடையாது, நானும் தான் காரணம் அப்படின்னு வாய் விட்டே சொல்ல ஆரம்பித்தார். அது எப்போ சொல்லியிருக்கணும், அவர் அந்த வண்டி வாங்கி கொடுத்தப்போ சொல்லியிருக்கணும். அந்த வண்டி வாங்கி கொடுத்தாரு பார்த்தியா 2 லட்சம் ரூபாய் டாக்குமெண்ட்ஸ் வந்தப்போ அப்போ சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல பெரிய இடத்துல மாப்பிள்ளை அமையுதுன்னும்போது இதெல்லாம் வருது. மொத்தமே உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே உன் உடம்புல ஓடுற ரத்தமே எந்துடான்ற அளவுக்கு வாய் விட்டு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அவருக்கு டாப்பமைன் சொரகிற மேட்டர்னால தான் நடக்குது இதெல்லாம். அது அப்படியே தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்ல அன்றைக்கி. தொடர்ந்து இனிமேல்ட்டு அவங்க இதே மாதிரி கீழே இருந்து நம்ம ஒரு ஸ்டெப் மேலே இருந்தால் நம்மளுக்கு இதே ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இது பண்ணுது. அதை சப்கான்ஷியஸ் மைண்டு தான் முடிவு பண்ணுதே தவிர அவருக்கு சுலாத்மா இல்லை உடம்புல. அவர் சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்கிறது மட்டுமே காரணம் கிடையாது. அவர் சொத்துக்களுக்கு சம்மந்தப்பட்டவரா அந்த வீட்டுக்கு செய்யறதுக்கு செயல் வடிவா பண வடிவா செய்ய சக்தியுடைய ஆண்மகனாக இருக்கிறார், இந்தியாவினுடைய ஆண்மகனாக இருக்கிறாருன்றதும் காரணம். டோபமைன் சுரந்துட்டா மட்டுமே பண்ணிட முடியாது, அதுவும் காரணமாக இருக்குது. அந்த ஹாப்பினஸை தக்க வச்சுக்கிறதுக்காக அதை காய் நகர்த்துற வேலைங்களை அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் அவர். ஆனால் அவங்க ஒய்ஃப் உடம்புல சுலு ஆத்மாவே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அந்த சுலு ஆத்மா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஹஸ்பண்டினுடைய அந்த டோப்பமைனை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. தன்னுடைய ஹஸ்பண்டுடைய டோப்பமைனை அந்த சுலு ஆத்மா யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சுலு ஆத்மாவுக்கு என்னெல்லாம் உனக்கு பழி வாங்கணும்னு இருக்குதோ அதில் பர்டிகுலராக அந்த மொத்த 7 பேரையுமேவா இல்லை அதில் பர்டிகுலராக சில பேர் மட்டுமா, அது முன்ஜென்ம கர்ம தொடர்பு இருக்கிறவங்க யாருன்னா அதில் இருக்கிறாங்களா, அவங்கள மட்டும் பழி வாங்குற விஷயமா அவங்கள பற்றி சில விஷயங்களை இந்த இதில் அந்த டோப்பமைன் பர்சன் மைண்டுக்குள்ளே திணிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, இப்போ அந்த சுலு ஆத்மாவுக்கு இந்த டோப்பமைன் பர்சன் ஒரு கருவியாக தான் இருக்கிறாரோ தவிர சுலு ஆத்மாவனுடைய பர்சனு நினைச்சபடியெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக தான் டோப்பமைன் பர்சன் இருக்கிறாரோ தவிர டோப்பமைன் பர்சனுக்குள்ள சுலு ஆத்மா இல்லை அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற ப்ராஸ்பெக்டிவில் நீங்கள் டெய்லியே உங்கள் வீட்டில் நடக்கிறத கவனித்து பாருங்களேன், தெரியும். இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே புரிய ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஆகிடும்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கின்ற டோப்பமைன் உங்களை எப்படி அந்த சிவசங்கர் வந்து காய் நகர்த்துறதை பண்ணுறாரோ அதை நீங்களும் பண்ணுவீங்க. உங்களை வெற்றி அடையத்துக்கு நீங்களே உங்களை வெற்றி அடைய செய்யறதுக்கு அதுவே உங்களுக்கு தாந்திரிக சக்தி தெரிஞ்ச மாதிரி தான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் எப்பவுமே அந்த மாதிரி டாப்பமைனை ஒரு கருவியாக வச்சு விஷயம் புரிஞ்சு நான் சொன்ன விஷயத்தெல்லாம் புரிஞ்சு பண்ணும்போது நீங்கள் எப்பவுமே
அடுத்தவனை ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணி சாட்சிகள் இல்லை, ஆனால் அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணன்னு தெரியும், ஆனால் சாட்சிகள் இல்லாமல் பண்ணுறது. ஆனால் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுறது, நிறைய சும்மாவே வந்து இல்லை அது இதுக்கு தான் பண்ணேன் அதுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை டெலீட் பண்ணுறது. டெலீட் பண்ணால் கூட கடவுளுக்கு தெரியும். நீ டெலீட் பண்ணாலும் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அந்த ஆண்டவனுக்கு நீ என்ன அண்டர் கிரவுண்டு வேலை பண்ணுற, எங்கே டாக்குமெண்ட் சம்மந்தது, எங்கே சுலு ஆத்மா உட்காந்துங்குது, மொத்தமே மேலே ஊற்றுறாங்க, சீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு உங்கள் வேலையெல்லாம் என்ன, ராஜமாதங்கி சொல்கிறதும் காமாக்கியா நமக்கு சொல்கிறதெல்லாம் என்னன்னா, ராஜமாதங்கி எந்திரத்தை போடுங்க, காமாக்கியா கொடுங்க, ராஜமாந்திரியுடைய மந்திரம் போட்டு வச்சுருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை படிங்க, 9 வெள்ளி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு டோப்பமைனை உங்கள் உடம்புல டோப்பமைன் சுரக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரியே உங்கள் வீட்லேயும் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே உங்கள் உடம்புலையும் அந்த டோப்பமைன் சுரக்கும். உங்கள் உடம்புலையும் அந்த மாதிரி அந்த டோப்பமைன் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டாக வச்சு எந்த எதிரிகளை உங்ககிட்ட இருந்து களையறதுக்கு கண்டுபிடிக்கும், எதிரிகளை உங்ககிட்ட இருந்து தூரம் தள்ளி வைக்கிறதுக்கு இந்த ராஜமாதங்கியும் காமாக்கியாவையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை வந்து உங்கள் கையால் கெடுத்து அவங்கள ஸ்டாப் பண்ணணுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் கையாலேயே உங்களுடைய செயலால் செயல்படுத்தி ஒரு பதட்டம், ஐயோ அவங்க மட்டும் ரொம்ப நம்மளை வின் பண்ணுறாங்களோன்னு ஒரு பதட்டம் வரும் எல்லாருக்குமே. அது எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக இருக்கிற உணர்வு. அவங்க மட்டும் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. அடுத்தவன் மட்டும் பண்ணிடுவானோ, அடுத்தவன் ஜெயிச்சிருவானோ, அடுத்தவன் நம்மளை விட பெருசாகிடுவானோன்றது எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு புலி சிங்கத்துக்கு கூட இருக்கின்ற மனிதனுக்கு இருக்கின்ற நார்மல் ஃபீலிங். அப்போ நீ ஆன்மீகத்தை வச்சுக்கிறன்னா நீ அந்த ஒரு உணர்வை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டியானா, நீ குண்டலினி சக்தி இருக்கிற மாதிரி தான், நீ யோக சக்தி இருக்கிற மாதிரி தான். நீ என்ன பண்ணுன்னா அந்த ஒரு உணர்வை மட்டும் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அவன் ஜெயிச்சிருவானோ போயிடுவானோன்ற விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஆனால் நீ உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வேறு விதமாக தேடு. உனக்கு பிடித்த வாழ்க்கையை நிச்சயமாக அதில் பணம் வேணும், நமக்கு நிச்சயமாக அதில் நம்மளுக்கு சந்தோஷம் வேணும், நல்ல பேர் வேணும், பணம் வேணும், சௌகரியம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்தை உங்களுக்கு வேணுன்ற விஷயத்த, இந்த விஷயம் அவனுக்கு கிடைத்திருமோ, நமக்கு முன்னாடி அவனுக்கு கிடைத்திருமோன்றதுக்காக உங்கள் மனசால் அவங்கள கர்ஸ் பண்ணுறதோ இல்லை உங்கள் கை வச்சே அதை வந்து எதனா இந்த டாக்குமெண்ட்டு கரெக்டாக இன்றைக்கி வந்து அவங்க கையில் போய் சேர்ந்தால் அவங்க நமக்கு ஈக்குவலாக வர வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வேறு பக்கத்தில் வச்சுட்டாலும் அண்டர் கிரவுண்டு வேலை பார்த்த மாதிரி தானே. நான் அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இது வந்து இந்த விஷயம் வந்து எத்தனாம் தேதி இன்டர்வியூன்னு 5ஆம் தேதின்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொல்லிடுறீங்களான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மேலே உனக்கு கோவம் இருக்குது. நீ ஃபோன் பண்ணி வேணுன்ட்டே தான் சொல்லாமல் விட்டுடுற. ஆனால் அவங்கக்கிட்ட ஐயோ நான் மறந்துட்டேன்ற. அது அண்டர் கிரவுண்டு வேலை தானே. இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யாமல் ராஜமாதங்கியும் காமாக்கியாவும் கும்பிடுங்க. உங்களை சுற்றி யார் சுலு ஆத்மா கண்டுபிடிங்க. நீங்கள் டோப்பமைன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேணாம். இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ராஜமாதங்கியும் இந்த காமாக்கியாவும் உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லி என் சேனல் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.